உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரையும் சேர்த்து பேரை கேட்டா ஒரு ஆள் விட்டு சண்டை போடுவாங்க. அதனால எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மையிலே ஈரோடு தமிழன்பன் ஐயா அப்போதான் நிறைய பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் நங்கநல்லூர்ல நிகழ்ச்சியில் வியாபாரிகள் மண்டபத்தில் கிட்டத்தட்ட 4 பார்த்துருக்கோம். 4க்கு எனக்கு 2 வரைக்கும் சால்வ் போட்டாங்க. அந்த அளவுக்கு நிகழ்ச்சி இருக்கும். அவங்க பேசும்போது நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு எந்த இடத்துக்கு அவ்வளோ வாங்க அப்படிங்கிற அளவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சி. அதனால வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட நம்ம பூவம்மாண்டி சிறுகதை வானொலி பதிப்பகம் பெண் பண்ணுங்க. அதில் ஐயா தான் முதல் அணிந்துரை. ஐயா அணிந்துரை கொடுத்து அந்த புத்தகம் வந்தோடனே சரின்னு சொல்லி வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி தமிழ்நாட்டில் எல்லாருமே சேர்ந்து சேலத்தில் தமிழ்ச்சங்கத்தில் எல்லாருக்கும் 100-200 பேர் திரும்பி வந்திருப்பாங்க. அதில் அமுதா நம்ம தேமா வானொலி பதிப்பகம் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 4-10-20 ரூபா எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் சேலத்தில் உங்களுக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு நான் போகவே இல்லைன்னு வானொலி பதிப்பு வந்திருக்காங்க. அதனால உங்க நம்பர் இருக்கு, நம்பர் போட்டு தமிழ்ச்சங்கத்தில் தலைவர் உங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க 10,000. நீங்க நேரில் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. அப்படியா சரி நான் வாரேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலே எங்க கிராமத்துல தீரமானி கிராமத்துல கோயில் அம்மன் கோயில் அதான் நான் தான் தலைவர். அதனால நான் குடும்பத்தோடு அங்கே போக வேண்டிய அதே டைம்ல பண்ண வேண்டியது. அப்போ அவர்கிட்ட பேசினேன், ஐயா நான் எங்க ஊர்ல வீரமணி கோயில்ல சாமி நான் தான் எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால நீங்க எப்படி பண்றீங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நீங்க வந்தா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நாங்க போஸ்ட்ல அனுப்பிடுறேன் அப்படின்னு செக் போஸ்ட்ல அனுப்பிடுறேன்னாங்க. உண்மையில வாங்கி 10,000 கொடுத்து வானொலி பதிப்பகத்தில் நேரில் போய் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை விட முதல்ல அணிந்துரை கொடுத்த ஐயா ஈரோடு தமிழன்பன் கொடுத்தது அது எனக்கு ரொம்ப பெருமை. அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ கூட அவங்க இறந்து போகிறது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து என்எஸ்கே நகர் பக்கத்தில் சுடுகாடு போட்டு கற்பூரம் போட்டு சோதம் போட்டு அது வரைக்கும் சாமி கும்பிட்டு அப்படிதான் உள்ள போனாங்க. அந்த அளவுக்கு நான் இருந்தேன். எனக்கு கஷ்டமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நன்றி ஐயா. அழுவின் உதவிகளில் தேன் சுரக்கும் தமிழை உடல்தனில் உயிர் இருக்கும் வரை தருவாய் பெருமை இனி எனக்கும். இறந்தாரா தமிழ் அன்பன், உலக வாழ்வை துறந்தாரா கவிஞர் ஏது? யார் சொன்னது? இல்லை இல்லை இல்லவே இல்லை. கவின்மிகு கவிதைகளால் கம்பீர குரல் வளத்தால் படைப்புகளின் பாங்கடனால் வாழ்கிறார் வாழ்வார். உன் வாசிப்பின் திறன் கண்டு நான் செய்தி வாசிப்பாளராய் சில காலம் வலம் வந்தேன். உன் கவிதை பயணத்தின் களம் கண்டு உடன் கைகோர்த்து கவிஞராய் உலா வந்தேன். தந்தை புலியூர் கேசிகன் மறைந்த போது நீ தந்தை இரங்கல் வரி இன்னும் என் நெஞ்சில் அழுத்தமாய் ஆழமாய் இடைவிடாது தமிழ் தொண்டாற்றியவர்க்கு இயற்கை தந்த கட்டாய ஓய்வு உன் மரணம் என்று முத்தமைய வரிகளை அவர் தந்திருந்தார். ஆம், கவிதை சித்தனை இழந்து விட்டோம். வணங்குகிறேன் உன்னை. தமிழ் சான்றோர்கள் நிறைந்த அவைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கூட்டங்களும் நம் பள்ளியில் நடைபெறும். இந்த 2 வருடங்களாக தான் நான் இங்க தலைமை ஆசிரியராக இருக்கேன். அதை எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது எனக்கு கொடுக்கப்பட்டாலும் எனக்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்ததில்லை. இன்று ஈரோடு தமிழன்பனுடைய நினைவேந்தல் என்றவுடன் அனைத்து கவிஞர்கள் நிறைய பேர் கவிதை வாசிக்கிறார்கள் என்று சொன்னாங்க. உடனே கண்டிப்பா நம்ம கலந்துக்கணும். இதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு எங்கள் பள்ளியில் நடந்ததுனால நீங்க கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்துல கலந்துக்கிறதுன்றது தமிழ் ஆர்வம் எனக்கு உண்டு. என் பெற்றோர்கள் இருவரும் தமிழ் ஆசிரியர்கள் இருந்த போதும் எனக்கு நேரம் ஒதுக்கி அதற்காக வர்றதுன்றது ரொம்ப அரிதான காரியம். எங்கள் பள்ளியில் நடக்கிறதுனால எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு பெரிய தமிழ் சான்றோர்களுடைய அறிமுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பா இதை நான் நினைக்கிறேன். இரவாத புகழ்பெற்ற ஈரோடு தமிழன்பனுடைய இந்த நினைவேந்தல் விழாவில் பங்கு பெறுவதில்
பெரும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரையும் இதன் காரணமாக சந்திப்பதற்கும் அறிமுகம் செய்து கொள்வதற்குமான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தினையும் உறுத்தாக்கி கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செம்புலப் பெயர்களின் போல் அன்புடை வரிகளுக்கு சொந்தக்காரர் ஏனென்றால் ஈரோடு தமிழர்களுடைய பெயரே ஜெகதீசன், என்னுடைய பெயரே ஜெகதீசன். அதனால செம்புலப் பெயர்களின் போல் அன்புடை நெஞ்சம் நான் கலந்திருக்கிறோம். ஈரோடு தமிழர்களுக்கு 2 ஆட்கள் கொடுத்துருக்கேன். அந்த பொருளாளர் இந்த இலக்கிய வட்டத்தில் அவர் வந்தபோது பிரபாகரன் சொன்னபோது அந்த அமைக்கும் போது 2 ஆட்கள் கையில் வாங்கி சிரிப்பார். மொக்கை வாய் சிரிப்பழகான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல புது கவிதை பண்ணார். எல்லா அரசியல் தலைவர்களோடு இருக்கிறவரு. அவருடைய மறைவுக்கு நாங்கள் போனோம். நம்முடைய இனமான கவிஞர், முகமாசிரியர் இனமான கவிஞர் அவரும் நானும் உண்மையனும் கண்மதியனும் போனோம். ஏன்னா இப்ப சில பேருக்கு என் மேல வருத்தமா இருக்கும், ஏயா என் பேரை போடல, இந்த பிரபாகரன் வந்து சகலகா வல்லவன், எத்தனையோ வாட்டி சொல்றேன், ஆட்களும் அழித்தலும் தீக்களும் திங்களா அழகிலா விளையாட்டு உடையா முகமுறைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, பிரபாகரனுக்கே சரண். நான் எதுவும் சொல்ல முடியாது, நான் தான் இந்த இலக்கிய வேண்டாம் தலைவர். ஆனா பிரபாகரன் ஆட்சி வைக்கிறதுக்கு அமைச்சர் ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீக்கிடு அனைவருக்கும் இந்த ஏன் வெளிப்படையா சொன்னா என்ன 10 பேர் கேட்டோம். இந்த இளமாக இருக்காங்க, யோ எனக்கு என்னோட மூளை ஈரோடு தமிழ் நம்ம வெளியிட்டாரு, என் பேரை ஏயா போல இந்த பிரபாகரனுக்கு நீ அடிமை தானே அப்படின்னு இந்த மாணிக்க வாசகம் வந்து மாணிக்க வாசகம் யாருன்னா இந்த இலக்கிய வட்டத்தினுடைய கங்காதர் மாவே கங்காதர் அவர் அண்ணன் தான். மாணிக்க வாசகம் அண்ணன் தான் கங்காதர். 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சிடுவேன். அவர் எப்படியோந்து வருவாரு, ஓ நான் எவ்வளோ இருந்து ஆட்டோ பிடிச்சி வரேன், நீனே முடிச்சது 11 மணி வரைக்கும் தான் அறிமுகம். இந்த இலக்கிய வட்டத்துல அறிமுகம்ன்றது பூங்கா கவியரங்கம்னு வச்சிருந்தேன். முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு 2வது சனிக்கிழமை அங்க எங்களை ஆக்குவதும் உயர்த்துவதும் எல்லாம் பிரபாகரனுக்கே சொந்தம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.